அவர்கள் பழமொழிகளும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல போகிறாங்க. என் பேர் செம்பியன் சிவகுமார். என்னை கவர்ந்த வரிகள் முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. முடியும் என்பதற்கு ஒரே காரணம் என்னால் முடியும் என்று முயற்சியை பலப்படுத்துவது. என் பேர் ஷாரிகா வர்மா கச்சலப்பாட்டி. என்னை கவர்ந்த வரிகள் குறை கூறுபவர்களை எதிரியாவை பார்க்காதே. சில நேரத்தில் அவர்கள் குரு தட்சணை பெறாமை கற்பிக்கும் பொறுத்தலை. என் பெயர் நலன் சுந்தரமூர்த்தி. என்னை கவர்ந்த வரிகள் ஒருபோதும் உன்னை குறைத்து நினைக்காதே. நீ உனக்கே தெரியாத அளவுக்கு வலிமை மிக்கவன். என் பேர் அமுதன் செந்தில்ராஜா. என்னை கவர்ந்த வரிகள் உலகில் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும். என் பெயர் சஹானா தினேஷ். என்னை கவர்ந்த வரிகள் குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். என் பேர் பிரஜித் பாலசுந்தர். என்னை கவர்ந்த வரிகள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா காரணம் சொல்லாதீர்கள். நாங்கள் இப்போ சில பழமொழிகளும் அதோட சரியான அர்த்தங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. சாப்பாட்டு பந்தியில் முந்தி போய் உட்காந்துக்கணும். அப்போ தான் எல்லா வகையான உணவுகளும் கிடைக்கும். படைக்கு போகும்போது கடைசியாக தான் போகணும். அப்போ தான் உயிருக்கு ஆபத்து வராமல் தப்பிக்க முடியும். இப்போ இதை எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கான சரியான அர்த்தம், சாப்பிடும்போது நம் கை எப்படி முன்னோக்கி போகுதோ அதே போல் படைக்கு போகும்போது நம் கை எவ்வளவு தூரம் பின்னோக்கி வில்லுக்காக பின்னோக்கி போகுதோ அவ்வளவு வேகமாக அம்பு முன்னோக்கி போகும். இது போருக்கு போற வில் வீரர்களுக்காக சொன்னது. இதை தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்றாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதை ஒரு விலங்கு, அதுக்கு எப்படி கற்பூர வாசனை தெரியும்? கழு ஒரு கோரப்போல், இதிலிருந்து பாய் தைக்கும் போது கற்பூர வாசனை வரும். கழு தைக்க கற்பூர வாசனை வரும். இதை தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒருத்தவரை நல்லவனாக நடக்கிறதும் தீயவனாக நடக்கிறதும் அந்த வீட்டு பெண்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் இது உண்மையான விளக்கம் என்னன்னா, ஒரு பெண் மனசு வச்சா மட்டும்தான் நல்ல செயல்களை செய்ய முடியும். அதுபோல ஒரு பெண் மனசு வச்சா எவ்வளோ பெரிய தீயவைகள் கூட அதனால் வரும் பிரச்சனைகளையும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அதை நடக்காத மாதிரி அழித்து காக்க முடியும். இதுதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு இது ஒரு உண்மையான விளக்கம் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேன்மையான வாழ்க்கைங்கிற வீட்டுக்கு ஆன்மீகம், அதாவது கடவுள் பக்தி தான் வாழ்க்கைக்கு வாசப்படி. இதுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறாங்க. அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். வன்முறை தான் உதவி பண்ணும் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இது உண்மையான பொருள் இல்லை. அடினா கடவுளோட திருவடியை குறிக்கும். நம்மளுக்கு துன்பம் வரும்போது கடவுள் நினச்சா துன்பம் எல்லாம் போயிடும். கடவுளோட அருள், அதாவது திருவடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இதுதான் இதோட உண்மையான பொருள். ஈத்து சுரைக்காய் கறிக்கு உதவாது.
இதோட பொருள் என்னன்னா படிப்பறிவு மட்டும் போதாது. அதாவது புத்தகத்தில் இருக்கிற சுரைக்காயை வச்சு எப்படி சமைக்க முடியாதோ அதே மாதிரி படிப்பறிவு மட்டும் போதாது, அனுபவ அறிவு தான் வாழ்க்கையை மேம்படுத்தும். இதான் ஏற்று சுரைக்காய் கவிக்கு உதவாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரே சொல். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்றப்பவே அது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்பவன் தான் நல்ல மனிதன். இப்படிதான் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கான சரியான விளக்கம் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. இதில் சுவடு தான் மருவி சூடுன்னு ஆயிடுச்சு. சந்தையில் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாட்டோட கால் சுவடை, அதாவது கால் தடத்தை கவனிப்பாங்க. அந்த மாட்டோட கால் தடம் அழுத்தமாக இருந்தால் அந்த மாடு அதிக பலமாகவும் வலிமையாகவும் உடல் நலமாகவும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாட்டையே வாங்குவாங்களாம். இதுதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு ஆயிடுச்சு. சோழியன் குடும்பி சும்மா ஆடாது. தேவை இருந்தால் தான் ஒருத்தவங்க வேலை செய்வாங்க. இது உண்மையான விளக்கம் என்னன்னா, சோழியன் குடும்பி சும்மாடு ஆகாது. கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு சோழியன் இருப்பாங்க. அவங்க வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த தீர்த்தம் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சும்மாடு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இதை தான் எந்த செயல் செஞ்சாலும் அது ஒரு தேவையான பொருள் இருந்தால் தான் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். இதை தான் சோழியன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. கல்லு கண்ட நாயை காணோம், நாயை கண்ட கல்லு காணோம், கல்லு கண்ட நாயகனை காணோம், நாயகனை கண்ட கல்லு காணோம். இது மாதிரி கல்லை கண்ட நாயை காணோம், நாயை கண்ட கல்லு காணோம் ஆயிடுச்சு. ஆனால் இது உண்மையான விளக்கம் என்னன்னா, கல்லால் ஆன சிலைகளை அற்புதமாக வடித்து வச்சிருப்பாங்க. அது கல்லால் இருக்க அந்த கடவுளை பார்க்கிறப்ப கல் தெரியாது. கல் என்று பார்த்தால் கடவுளை தெரியாது. ஆனால் கடவுளை பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் கல்லை கண்ட நாயை காணோம், நாயை கண்ட கல்லை காணோம். கண்டதை கற்றால் பண்டிதன் ஆவான். எப்படி யாராவது கண்டதை படித்தா பண்டிதன் ஆவாங்க? நான் அது ஒரு உண்மையான விளக்கம் சொல்ல போகிறேன். கண்டு அதனை கற்றால் பண்டிதன் ஆவான். எதோ படிக்கணுமோ அது தேர்ந்தெடுத்து படித்தா அதில் அவங்க பண்டிதன் ஆவாங்க. இதுதான் கண்டதை கற்றால் பண்டிதன் ஆவாங்க சொல்லுவாங்க. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காத. எவ்வளோ பெரிய கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சோகமாக இருக்கக்கூடாதா? இல்லை, இது உண்மையான பொருள் இல்லை. கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோலில் கை வைக்காத. கண்ணக்கோல்னா திருட பயன்படுற ஆயுதம். கண்ணக்கோல் தான் மருவி கன்னத்தில் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் திருடக்கூடாது தான் சொல்கிறாங்க. இதுதான் இதோட உண்மையான பொருள். மாமியார் உழைச்சா மண் குடம், மருமகள் உழைச்சா பொன் குடம். இது பொருள் என்னன்னா, மாமியார் மட்டும் உழைச்சா மண் குடம் வாங்குவதற்கு தான் காசு வரும். ஆனால் மருமகளும் சேர்ந்து உழைச்சா பொன் குடம் வாங்குற அளவுக்கு காசு வரும். இதான் மாமியார் உழைச்சா மண் குடம், மருமகள் உழைச்சா பொன் குடம். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். 1000 பேரை கொன்னாதான் அரை வைத்தியன் ஆக முடியுமா? அப்படி இல்லை. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்பது தான் மருவி அப்படி சொல்றாங்க. இதுதான் அந்த காலத்தில் வைத்தியர்கள் எல்லாம் நிறைய வேரை வைத்து மருந்து செய்து வைத்தியம் பார்ப்பாங்க. இதுதான் மருவி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான் என்று ஆனது.
நிறை குடம் நீர் தழும்பாது. ஒரு குடம் நிறைய தண்ணீர் இருக்கும் போது அது சலசலத்து வெளியே வராது. அதுபோல அறிவு நிறைய இருக்கிற மக்கள் எப்போது வளவள என்று பேச மாட்டாங்க. இதுதான் நிறை குடம் நீர் தழும்பாது. களவும் கத்து மற. களவும்னா திருட்டு. திருட்டு கற்றுக்கிட்டு மறுக்கணுமா? இல்லை, இது உண்மையான பொருள் இல்லை. களவும் கத்தும் மற. களவும்னா திருட்டு, கத்தும்னா பொய் சொல்கிறது. திருட்டையும் பொய் சொல்கிறதையும் மறக்கணும் சொல்கிறாங்க. இதுதான் களவும் கத்து மற. நன்றி. 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 நன்றி.